ஸோ அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் முப்பரிமான சேனல் சக்தி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட வீடியோ ரொம்ப ஷேக்கிங்காக இருக்குது, ஆடுது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இன்றைக்கி ட்ரைபாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த ட்ரைபாட் மூலிமா தான் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அது அன்பாக்சிங் எப்படி பண்ணி உங்களுக்கு அதோடைய ஃபியூச்சர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி அந்த தொகுப்பாக எடுத்திருக்கோம். ஸோ வாங்க அந்த ட்ரைபாட அந்த அன்பாக்சிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா யூடியூப் நண்பர்கள் ஆசைப்பட்டாங்க எங்களுடைய வீடியோவில் ரொம்ப ஷேக்கிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் ட்ரைபாட் வாங்கியிருக்கோம், புது ட்ரைபாடு. ஸோ அதை இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ வாங்க பொறுமையாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஒரு கேமரா ஹோல்டர் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா, ரேட்டெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். நல்ல குவாலிட்டியான கேமரா ஹோல்டர். ஸோ அதுக்குள்ளே ஒரு நல்ல பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது உள்ள ஒரு கவர் பேக்கிங் கொடுத்து ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதான் ட்ரைபாடோட இது. இப்போது பண்ணு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த லிவரை கீழே புஷ் பண்ணால் அப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த லாக் அங்கே இருக்குது. லாக் பண்ணிட்டிங்கன்னா சின்ன வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சின்ன ட்ரைபாடில் சின்ன ஹைட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து ஓப்பன் பண்ணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. அந்த லாக் எடுத்துட்டிங்கன்னா லெங்க்த்து வரும், நல்லா லெங்க்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 மீட்டர் வந்துச்சு. இது அடுத்த ஹைட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா கூட நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் இருக்குது. ஸோ இது கிரிப்பர் கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் வீடியோ எடுக்கிறதுக்கு. அடுத்து இன்னும் கூட லெங்க்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்னொரு லாக் இருக்குது. சரி, ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேமராஸ்லாம் வச்சு நல்ல ஹைட்டுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மீட்டர் ஹைட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் ஹைட்டுன்னு நினச்சிடாதீங்க, இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கேமரா ஹோல்டரை வச்சு எப்படி செட் பண்ணது பார்க்கலாம். மொபைலில் வச்சு பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஃப்யூச்சரில் நீங்கள் டிஜிட்டல் கேமரா, டிஎஸ்எல்ஆர் எல்லாத்தையும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி கனெக்ட் பண்ண காமிக்கிறோம். அதுக்கப்புறம் இது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பேலன்சிங் கோசம் ஒரு லிக்விட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தரையில் எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த இது பேலன்சிங் பார்த்துக்கலாம். அதுலேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. இந்த லிவர் பார்த்திங்கன்னா கேமரா அப் அண்ட் டவுன் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அப் அண்ட் டவுன் கேமரா ஆக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த நாபை லூஸ் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா அப்படியே நிற்கும். லூஸ் பண்ணிட்டீங்கன்னா
அப் அண்ட் டவுன் ஆக்ஷன் நீங்கள் பண்ணலாம். கேமரா டிஎஸ்எல்ஆரோ இல்லை மொபைலோ பண்ணிக்கலாம். அடுத்து இந்த நாவை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் டிகிரி 360 டிகிரி, அதாவது 360 ஆங்கிள்லையுமே நீங்கள் திருப்பிக்கலாம் கேமராவை. 360 டிகிரி அப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் கேமராவை சுற்றலாம். மொபைலாக இருந்தாலும் கேமரா இருந்தாலும் சுற்றலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க மேலே. இந்த ஹோல்டர் தான் நீங்கள் வந்து கேமரா வந்தால் கேமராவோட ஹோல்டர் செட் பண்ணணும். டிஎஸ்எல்ஆர்னால் டிஜிட்டல் கேமரா வந்து அதுக்கு தனியாக நீங்கள் ஹோல்டர் ஸ்க்ரூ இருக்குது, அதை நீங்கள் செட் பண்ணணும். இப்போ நீங்கள் மொபைலில் எப்படி செட் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது அந்த மொபைல் ஹோல்டரு. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்லலாம் கொடுப்பாங்க ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி உள்ள மொபைல் ஹோல்டர். அது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. இது நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ. நல்ல மொபைல் ஹோல்டர் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைல் செட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லாக் பண்ணிட்டு ஒன்ஸ் நல்லா டைட்டாக லாக் ஆகிடுச்சுன்னா லாக் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து நம்ம மொபைல் ஃபோனை ஹோல்டரோடு சேர்த்து இப்போ நம்ம அந்த சாக்கெட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ண பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ அவ்வளோதான். இது ஒரு லாக் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா லாக் ஆகிடும். ஸோ இன்னொரு வாட்டி நான் ரிமூவ் பண்ணி லாக் பண்ண சொல்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். திருப்பி அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நல்லா லாக் ஆகிடும். எந்த ஷேக்கிங் இருக்காது. ஸோ நம்ம இப்போ மொபைல் ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கேமரா ஆன் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப் அண்ட் டவுன், அப்போ 360 டிகிரி ரொட்டேஷன், பண்ணிக்கலாம். சாட்சியும் எடுக்கலாம் நீங்கள். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இதில் அடுத்த இன்னொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்கள் ஹைட் ஏற்றலாம். நம்ம பார்த்தது ஆல்ரெடி வந்து ஒரு ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்கள் ஹைட் இதில் ஏற்றலாம். எப்படி ஏற்றலாம்னு பாருங்கள். இப்போ அதை லூஸ் பண்ணிடணும். ஸோ அந்த லிவரை அழுத்தினீங்கன்னா ஸோ இன்னும் நீங்கள் ஹைட் ஏற்றிக்கலாம். ஸோ ஹரிசாண்டலாக என்னால் காட்ட முடியாதனால உங்களுக்கு கொஞ்சம் வெர்டிக்கலாக காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு 4.5 feet வருது. ஸோ நல்லா நீங்கள் ஹைட்டாக வச்சு நல்லா எடுக்கலாம். டிஎஸ்எல் கேமரா வச்சு எடுக்கலாம், மொபைலில் வச்சு எடுக்கலாம். பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஹைட் வருதுன்னு. திருப்பி ஒரு ஹைட்டை ரெடியூஸ் பண்ணுவார் பாருங்கள். தெரியுது. இப்போ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீழே ஸ்க்ரூவை காட்டுங்க. இந்த நாவை வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை பிடிச்சிக்கங்க. ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டே அது பண்ணிங்கன்னா தான் ஸ்லோவாக நீங்கள் இந்த ஹைட்டை இறக்கலாம். இது வந்து லாக்கிங் பண்ணுறதுக்கு, இந்த லிவர் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே போங்க. திருப்பி இன்னொரு மேலே போங்க. ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீல் போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல க்ரிப்பாகவும் இருக்கிறதுக்கோசம் நல்லாயிருக்கு. அந்த மெக்கானிசமும் நல்லாயிருக்கு பாருங்கள். திருப்பி ரெடியூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த லிவர் இதுதான் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுற லிவரு. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ பண்ணிக்கலாம். இதை லாக் பண்ணுங்கள். இது லாக் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹைட் வேணுமோ கீழே அந்த லாக்கிங் மெக்கானிசம் லாக் பண்ணிக்கலாம்.
ஸோ மூமெண்ட் ஆகாது. ஸோ இது பார்த்திங்கன்னா க்ரிப்பர் கொடுத்துருக்காங்க, கையில் நல்லா க்ரிப் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ மூமெண்ட் பண்ணிக்கலாம். லைட் வெயிட்டு தான், நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டிருக்காங்க. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா தெரியும், ஐவரி கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைனு, இந்த கிளாம்ப்பு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் கூட பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த கிளாம்ப்பு கிளிப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நல்லா பதிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா இது ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ அதுக்கு அடுத்த எக்ஸ்டென்ஷன் இங்கே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் ஹைட் வேணும்னா இந்த இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அன்பாக்சிங் பண்ணது. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ திருப்பி இது லைட் வெயிட்டு கூட எங்கே வேணால் நீங்கள் தூக்கிட்டு போகலாம். ஸோ திருப்பி அதை ரீபேக் பண்ணுறோம் எப்படின்னு பாருங்கள். ஸோ ஹோல்டர்லாம் கழட்டிட்டு ஸோ இதை அப்படியே நம்ம ரீபேக் பண்ணலாம். அவ்வளோதான், இது ஹோல்டரை தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை எடுத்துடணும். ஃபஸ்ட் ஆங்கிள் அப்படியே க்ளோஸ் பண்ணுறோம். இது ஃபுல்லாகவே இப்படி தான் எடுக்கணும் போல வீடியோ வரும். ஓகே, ஸோ இதுமாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். கீழே இருக்குது அப்படி. கீழே இருக்குடா. ஸோ அவ்வளோதான், இது இறக்கியாச்சு. இந்த ஹோல்டரையும் அதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு மடக்கி வச்சிடணும். ஸோ நண்பர்களே, நம்மளுடைய ட்ரைபாட் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தனா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் ஆல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ண எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். என்னுடைய வீடியோ எல்லோட தொகுப்புகளும் நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் எல்லோடைய அந்த எங்கே வாங்கின அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் நேராக போய் இங்கே வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாகவே நான் சென்னையில் தான் போட்டிருக்கேன். ஸோ சென்னையில் உள்ளவங்க மட்டும் இதில் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கவும் செய்யலாம். ஸோ எந்த ஒரு இது வந்தாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னொரு அருமையான வீடியோவோட நான் கூடிய விரைவில் ரொம்ப சந்திக்கிறேன். நன்றி.